நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். நம்ம மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மாத கோள்களை வைத்து நம்ம பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ சூரிய பகவான் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார், மற்ற ஏனைய கிரகங்கள் எந்த ராசியில் அமர்ந்திருக்காங்களோ அதனுடைய அடிப்படையாக கொண்டு 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க. கட்டாயமாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனல் வாயிலாக மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் மற்ற பெங்களூர், சென்னை அப்படின்னு சொல்லி நிறையா வியூவர்ஸ் நம்மளுக்கு கால் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க, கால் பண்ணி ஜாதகங்கள் பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்த சொல்கிற இந்த பொது பலன்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மேலும் மேலும் வீடியோ பதிவிடும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கமெண்ட்ஸில் போடுறாங்க, நீங்கள் யார் சொல்கிறீங்க, எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்கி, நாங்கள் நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது என்னென்னா, நம்ம சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா பொது பலன்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேசராசினியர்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லியிருக்கோம்னா 1 கோடிக்கு மேலே மேசராசிக்காரங்க கூட இருக்கலாம். அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதனுடைய பர்சன்டேஜில் 20% மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. 20-30% வச்சுக்கலாம். மீதி உள்ள சதவீதங்கள் எங்கே இருக்குன்னா, அவங்களுடைய சுய ஜாதகத்தில் முழு பலன்களை பற்றி சொல்லியிருப்போம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நம்ம சொல்கிறது நல்லா இருக்குது, உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னு நீங்களே மறுபடியும் ஃபீட்பேக் கொடுப்பீங்க. ஏன்னா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் மூலமாக நம்மகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஜாதகம் பார்த்தவங்க, சார் ரொம்ப சூப்பராக சார், மகிழ்ச்சி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டேட்டில் சொன்ன மாதிரி நடந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வெறுமையாக ஃபீட்பேக் அதாவது நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுவான பலன்களை வச்சு போடுறத விட, நீங்கள் ஜாதகம் என்னிடம் பார்த்துட்டு உங்களுக்கு நடக்கலைன்னா அதே யூடியூப்பில் நீங்கள் கண்டிப்பாக போடலாம், இவர் சொல்கிறது நடக்கலைன்னு. ஓகேவா? ஸோ அதனால தாழ்மையாக சொல்கிறேன், கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த நவம்பர் மாத பலனுக்குள்ளே போகலாம். மகர ராசினியர்களுக்கு 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதத்தில் மகர ராசினியர்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது, எந்தெந்த விஷயங்கள்லாம் கவனம் என்ற செயல்பாடு நிலைநிறுத்துது அப்படின்னு பார்க்கும்போது, மகர ராசிக்கு அதிபதியான சனி பகவான் மற்றும் சனி பகவான் பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வர்றார். அப்போ 2ஆம் இடம் மற்றும் ராசி அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்திலேயே வக்ர நிவர்த்தியாகி அமர்ந்திருக்கிறார். அப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடு ஒரு சிறப்பான நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்கு வருமானம் வர்ற மாதிரி வந்துச்சு, செலவழிஞ்சிருச்சு, ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தேன் அப்படின்னு ஒரு சில மாதங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த நிலை மாறி உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பை உங்களுடைய ராசியின் அதிபதி செயல்படுத்தி கொடுக்க போகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதி மற்றும் 12ஆம் இடத்து விரையாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அப்போ குழந்தை பாக்கியம் கட்டாயமாக வேணும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறோம், குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு வருத்தப்படுற மகர ராசி நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு வருத்தப்படுறீங்கன்னா, இந்த மாதம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லது உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைங்க நல்ல போட்டியில் திறன்பட வெற்றி பெற்று அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சிகளை பெறுவதற்கான அமைப்பை கிரக நிலைகள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனியான உண்மை. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்த அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 7ல் கடகராசியில் போய் நீச்சம் அடைஞ்சிடும். அப்போ திருமணத்துக்குரிய ஏற்பாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக, மாப்பிள்ளையோட வரனாக இருந்தாலும் சரி, பெண்ணோட வரனாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து
பர்ஃபெக்டாக ஜாதகம் பார்த்துட்டு கல்யாணம் முடிச்சிட்டிங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நீங்கள் பர்ஃபெக்டாக கவனம் செலுத்தினீங்கன்னா பாதிப்பு கிடையாது. ஒரு வண்டி வாங்கணும்னு நினச்சிருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா வண்டியுமே நல்லா செக் பண்ணி அதோடைய செயல்பாடுகள் எல்லாமே நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை உறுதியாக உண்டு. ஏன்னா இங்கே லாபமும் உண்டு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியும் சுகஸ்தானத்துக்குரிய விஷயங்களும் உண்டு. ஆனால் நீச்சம் அடைஞ்சனால கவனங்கிற விஷயத்த செயல்படுத்திட்டா, நிதானங்கிற விஷயத்த செயல்படுத்திட்டா வெற்றி உண்டு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி என்று கருதப்படுகின்ற சுக்கிர பகவான் மற்றும் 10ஆம் இடத்த அதிபதியாகவும் வருகிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ல் உட்காந்துருக்கனால தொழிலில் லாபம் இருக்கும், தொழிலில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு, வெளிநாடு பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. சொந்த தொழிலில் இன்னொருத்தவங்க கையில், அதாவது உங்களுடைய உடனிருப்பவங்க உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்து இந்த மாதம் மகராசினியர்களுக்கு சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சிக்கான சூழ்நிலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதேபோல் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 11ல் உட்காந்துருக்கனால அப்பா வழி மூலமாக லாபங்கள் உண்டு. அப்பாவுடைய உறவினர்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட பாதையை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்கள் அப்பா இவ்வளோ நாளாக உங்கள்கிட்ட பேசுனாங்களா பேசலையோன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, பேசவே மாட்டேங்கிறார் அப்பா அப்படின்னு வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, அந்த நிலை மாறி உங்கள் அப்பா உங்களுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடுகளை செயல்படுத்தி கொடுப்பாரு. அவர் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து வெற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு உங்கள் தகப்பனாக கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவான் ஆரம்பத்தில் துலாம் ராசியில் உட்காந்து நீச்சம் அடைஞ்சு அதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு விருச்சிக ராசிக்கு வரும்பொழுது உங்களுக்கு இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும். அதாவது நவம்பர் மாதம் பிற்பகுதியில் இரட்டிப்பான லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய மூத்த சகோதரருக்கு திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களுக்கே செகண்ட் மேரேஜ் காத்தினீங்கன்னா கட்டாயமாக செகண்ட் மேரேஜ் முடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சட்ட ரீதியாக நீங்கள் விவாகரத்து வாங்கிட்டீங்க அல்லது உங்களுடைய துணையை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக மகராசினியர்களுக்கு 2வது திருமணத்துக்குரிய வாய்ப்புகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன என்பது நிதர்சனமான உண்மை. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது பகவானும் உட்காந்துருக்கனால முயற்சிகளை கொஞ்சம் நிதானமாக எடுத்து பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக போக வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும் இந்த மாதத்தில். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா வெற்றி உண்டு. அதே போல் வந்து உங்களுடைய தகப்பனாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக சால்வ் பண்ணால் உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான வாய்ப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுபோல் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சச்சரவுகள் சின்ன சின்ன சண்டைகள் வருதுன்னா கட்டாயமாக நீங்கள் தலையிடக்கூடாது. அப்படி தலையிடும் போது உங்களுக்கு அதன் மூலமாக தாக்கங்கள் ஏற்படும். ஸோ முடிஞ்சளவு உங்கள் வேலை, உங்களுக்கான மகிழ்ச்சி, உங்களுக்கான செயல்பாடுகளை பர்ஃபெக்டாக செயல்படுத்தினீங்கன்னா வெற்றி உங்கள் பக்கமே, மகிழ்ச்சியும் உங்கள் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது. தற்போது வரை உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. இந்த பொது பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20-30% ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் கேள்வியை வச்சுருக்கீங்களோ அந்த கேள்விக்கான விடையை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கப்படும். அதற்கான தொகையை நீங்கள் செலுத்திய பிறகு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் மற்றும் உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகள், நீங்கள் என்னெல்லாம் மனசில் கேள்வி வச்சுக்கிங்களோ அதை துல்லியமாக உங்களுக்கு பலன்கள் மூலமாக கொடுக்க நான் காத்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை போட்டு விடுங்க. மேலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும்
மிக நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு பயனடைய வேண்டும். அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு கட்டாயமாக வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேர்களே, இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசை இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக நம்ம கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜாதக பலன் மிக தெளிவாக, உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம், மேலும் ஜாதகம் பார்த்து உங்களுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு அனைத்தையுமே கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அல்லது எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு மூலமாக உங்களுக்கு ஜோதிடம் கற்றுத்தள்ள ஆர்வமாக இருக்கிறோம். அதனால் யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிக ஆசையாக இருக்கிறீர்களோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்வதற்கான வகுப்பு நேரங்கள் மற்றும் அதற்கான தொகை எவ்வளோங்கிறத உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம். விருப்பப்பட்டால் கட்டாயமாக நீங்கள் கலந்துக்கலாம். மனதில் தன்னம்பிக்கையுடன் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி உங்கள் பக்கமே.